இன்று ராதாகிருஷ்ணனின் கதையை பற்றி திருமுருக கிருபானந்த வாரியாராக என்னை பேச கூறியுள்ளார்கள். ராதை பிறந்து 11 மாதங்கள் ஆகியும் அவளது கண்கள் திறக்காமல் இருந்தது. அப்பொழுது ராதைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக விழா எடுத்தனர் அவரது பெற்றோர்கள். அந்த நேரத்தில் கிருஷ்ணரை அழைத்து கொண்டு கிருஷ்ணரின் தாய் தந்தையர் அவ்விழாவிற்கு வரும்போது கிருஷ்ணர் அழுதிருக்கிறார். கிருஷ்ணர் அழுக அழுக அந்த குழந்தையை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் தொட்டிலுக்கு அலைந்த பொழுது ராதை படுத்திருந்த அதே தொட்டிலில் கிருஷ்ணரையும் படுக்க வைத்தார்கள். அந்த நேரத்தில் கிருஷ்ணரானவர் தன் கையில் இருந்த வெண்ணெயை ராதையின் வாயில் ஊட்டினார். உடனே ராதை அதை சுவைத்து உண்டு கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணரானவர் தனது கரங்களை ராதையின் கண்களில் வைத்தார். உடனே ராதை கண்களை திறந்தால் கிருஷ்ணரை பார்த்தால், அவளது கால்களை பார்த்தால் சங்கு சக்கரம் தெரிய பிரகாசமாக இருந்தது. இதனை கிருஷ்ணரே முதலில் பார்த்தார். இந்த பிரகாசமான ஒளியை வேறு யாரும் பார்க்க இயலவில்லை. இதுதான் ராதை தனது கண்களை திறந்த கதை. இன்னும் ஒரு விளக்கமானது, ராதை கண்களை திறக்கும் பொழுது முதலில் தன் கணவனாகிய கிருஷ்ணரையே பார்க்க வேண்டும் என்று வரம் வாங்கியிருந்ததால் அவள் 11 மாதங்கள் காத்திருந்து பிறந்து 11 மாதங்கள் ஆன பிறகு கிருஷ்ணரையே முதலில் பார்த்தாள். இதுவே ராதை பிறந்த சிறு கதை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இதை தான் சிறுங்கள் கிருபானந்த வாரியாரே, இதை தான் நம்ம இந்த 2025 அக்டோபர் 31 செப்டம்பர் 2 வரைக்கும் ராதாஷ்டமி விரதமாக நம்ம கொண்டாடுறோம்.